ஹலோ, பிரைஸ் த லார்ட். இந்த நாளுக்கான வேத வசனம் சங்கீதம் 119 113வது வசனம். வீண் சிந்தைகளை நான் வெறுத்து முது வேதத்தில் பிரியப்படுகிறேன் என்று சொல்லி இந்த மிகவும் வல்லமை நிறைந்த இந்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். இந்த உலகத்தில் நம்மை சுற்றி 2 விதமான கட்டளைகள் வந்து கொண்டே இருக்கிறது. The 2 types of voices command your attention every day. 2 விதமான குரல் ஒலிகள் நம்மை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது. ஒன்று எதிர்மறையானது, the negative ones fill your mind. அது என்ன பண்ணது? தேவையில்லாத சந்தேகங்கள், கசப்புகள், பயங்களை கொண்டு வருகிறது. ஆனால் இதற்கு நேர்மாறா இருக்கிற இந்த பாசிட்டிவ் ஒன்ஸ் அது என்ன பண்ணுதுன்னா நமக்கு நம்பிக்கையை கொடுக்கிறது, அது நமக்கு பலத்தை கொடுக்கிறது. இன்றைக்கு உங்களை பார்த்து நீங்க எவ்விதமான எண்ணங்களை உங்களுடைய மனதில் நீங்கள் யோசிக்கிறீர்கள் அல்லது தேர்ந்தெடுப்பீர்கள் என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது, you have a choice which one to choose. நீங்கள் எதை தேர்ந்தெடுப்பீர்கள் என்பது உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஒரு சுதந்திரம் என்று சொல்லலாம். ஆனால் அதுக்காக நாம் எல்லாவற்றையும் நம்முடைய மனதில் சிந்தையில் யோசிக்க முடியாது. காரணம் 2 கொரிந்தியரில் நாம் வாசிக்கிற பொழுது நாம் எல்லாவற்றையும் நம்முடைய மனதில் யோசிக்க முடியாது. சரியாய் நேர்மறையாய் இருக்கிற நல்ல எண்ணங்களை, சிந்தைகளை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். மற்ற எல்லா எண்ணங்களையும், நமக்கு மனதிலே வருகிற அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும், தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேற்றுமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்தவர்களாய் இருக்கிறோம். நம்ம எல்லா எண்ணங்களையும் உங்களுடைய மனதில் நீங்கள் வைத்துக்கொள்ள முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. You have to reject it. அவைகளை நாம் மனதிலிருந்து தூர தள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஒருவேளை உங்களை பார்த்து யாராவது உங்களுடைய வீட்டின் கதவை தட்டுகிறார்கள், அறியாதவர்கள் உங்களுடைய வீட்டை கதவை தட்டுகிறார்கள் என்று சொன்னால் நீங்கள் உள்ளே அனுமதிப்பீர்களா? நீங்கள் அனுமதிக்க மாட்டீர்கள். அதே போலதான் இன்னைக்கு வீண் சிந்தைகள் உங்களுடைய மனதை வந்து தட்டுகிற பொழுது ஒருவேளை நீங்க அவைகளுக்கு இடம் கொடுப்பீர்கள், உங்களுடைய மனதை திறந்து கொடுப்பீர்கள் என்று சொன்னால் அவைகள் உங்களுக்குள்ளே வந்து உங்களை அது கீழ்ப்படுத்த ஆரம்பித்து விடுகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க வீண் சிந்தைகளுக்கு அடிமையாக கூடாது. ஒரு சிலர் தொடர்ந்து பயமுள்ள சிந்தையை யோசித்துக் கொண்டே இருப்பார்கள், பயத்தை பற்றி பேசிக்கொண்டே இருப்பார்கள். இயேசு உங்களுக்கு விடுதலை தந்திருக்கிறாரு, எல்லாவற்றிலிருந்து விடுதலை கொடுத்திருக்கிறாரு. நீங்கள் அதை யோசித்திருக்கிறீர்களா? இயேசு உங்களை சுகமாக்கி இருக்கிறாரு. நான் சுகமாயிருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் காயங்களில் இருந்து உண்டான அந்த சுகம் என்னுடைய சரீரத்தில் வியாதிகள் மீது கிரியை செய்கிறது. நான் சுகமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிற சிந்தை உங்களுக்கு வருவதுண்டா? என்னுடைய வாழ்வின் எல்லா கட்டங்களிலும், போராட்டங்களிலும் ஜெய கிறிஸ்து என்னோடு இருக்கிறார் என்று சொல்லுகிற அந்த சிந்தை உங்களுக்கு இருக்கிறதா? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அதற்கு எதிராயிருக்கிற எல்லா எண்ணங்களையும் நம்ம இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்துக்கு அவைகளை கீழ்ப்படிய வைக்க வேண்டும். கீழ்ப்படிய வைக்கிறது என்று சொன்னால் அப்படியே மனதிலிருந்து வெளியில ஓடி போகிறது என்று சொல்லி பொருளாகிறது. அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய ஜனங்களே, தேவன் நமக்கு தெளிந்த புத்தியை தேவன் கொடுத்திருக்கிறார். நாம் வீண் சிந்தைகளை சிந்திப்பதற்காக அல்ல, தேவனை போன்ற கிறிஸ்துவின் சிந்தையை உடையவர்களாய் இந்த உலகத்திலே வாழ தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த எதிர்மறையான எண்ணங்கள் எல்லாம் வந்து என்ன பண்ணுது தெரியுமா? ஒரு ஆளை அப்படியே பலவீனப்படுத்திடும். நல்லா சந்தோஷமா இருக்கிற ஆள் இந்த எதிர்மறையான எண்ணங்கள் வந்து பலவீனப்படுத்தி அவங்களை வியாதிக்குள்ளும் சகலவிதமான சமாதானமற்ற ஒரு சூழ்நிலைக்கும்
சச்சரவுகளுக்குள்ளே அது கொண்டு போய் விடுகிறதா இருக்கிறது. நெகட்டிவ் தாட்ஸ் நெவர் ஸ்ட்ரென்தன் யூ. அதெல்லாம் போட்டு என்ன பண்ணுதுன்னு சொன்னா உங்களை நெருக்கடிக்கும் மனக்குழப்பத்துக்கும் உங்களை அது தள்ளி விடுகிறதாய் இருக்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீதிமொழிகளில் நாம் படிக்கிறோம் 4:23 எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் என்று அந்த வசனத்திலே வாசிக்கிறோம். ஒவ்வொரு நாளிலும் ஒருவேளை நீங்க 18 மணி நேரம் நீங்கள் விழித்துக் கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் அத்தனை மணி நேரத்திலே உங்களுடைய மனதிலே தோன்றுகிற சிந்தைகள் என்னவாய் இருக்கிறது என்று யோசித்ததுண்டா? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நீதிமொழிகளிலே ஒரு எச்சரிப்பின் சத்தம் இருக்கிறது. மனிதன் அவருடைய நினைவுகளின் படியே அவருடைய வாழ்க்கை அமைந்து விடுகிறதா இருக்கிறது. அவன் என்ன நினைக்கிறானோ அதன்படி அவன் ஆகிவிடுவான். அவன் என்ன மனதில் நினைத்து பார்க்கிற, கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறார், நான் ஆசீர்வாதமாய் இருப்பேன். நீங்க கண்டிப்பா ஆசீர்வாதமாய் நீங்கள் வாழ்வீர்கள். கர்த்தர் என்று பிள்ளைகளுடைய எதிர்காலங்களை ஆசீர்வதிக்கிறார். பிள்ளைகள் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். கர்த்தர் என்னை தம்மோடு நெருக்கமாய் என்னை வாழ வைக்கிறார். நான் கிறிஸ்துவ வாழ்க்கையிலே, விசுவாச வாழ்க்கையிலே நான் பலபடி முன்னேற்றத்தை பார்க்க போகிறேன். நீங்கள் அப்படியே முன்னேற்றத்தை பார்ப்பீர்கள். இதுதான் உங்களுடைய சிந்தையாய் இருக்க வேண்டும். சங்கீதம் 94:11 நாம் வாசிக்கிறோம், மனுஷனுடைய யோசனைகள் வீணென்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். அப்படின்னு சொன்னா நீங்க வீணா யோசிக்கிறீங்க பாருங்க. அந்த வீண் சிந்தைகள் எல்லாமே அவைகள் எல்லாம் ஒன்றுத்துக்குமே உதவாது. நேரத்தை அதுக்கு தாழ்த்தி கொண்டு நேரத்தை வீணடிப்பதற்கு மட்டுமே அவைகள் உதவும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பவுல் சொன்னா நீங்க ஏசப்பாவத்துல நெருங்கி நடக்க என்ன ஆகுன்னு சொன்னா சொல்றார். 1 கொரிந்தியர் 2:16 அவர் சொல்லுகிறார், எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. நீங்க வேதத்தை வாசிக்கிற பிள்ளைகளா, கிறிஸ்துவை நம்புகிறவர்களா, வேத வசனத்துக்கு நீங்கள் மதிப்பு கொடுத்து பயப்படுகிறவர்களா? அப்படி என்று சொன்னால் என்ன தெரியுமா நடக்கும்? The more you believe in the word of God, இந்த தேவனுடைய வார்த்தைகளை விசுவாசிக்க you will get the positive ones. வீணான சிந்தை உங்க மனதில் வராது. அதுக்கு பதிலாய் வேதம் சொல்லுகிறது, அவரே வாஞ்சைகளையும் எண்ணங்களையும் உருவாக்குகிறவர். எந்த மாதிரி ஏசப்பா எந்த மாதிரி வாஞ்சைகளை எண்ணங்களை உருவாக்குவார் தெரியுமா? அவருடைய சித்தத்தின்படியே வாஞ்சைகளையும் எண்ணங்களையும் உருவாக்குவார். வேதம் சொல்லுகிறது, அவருடையது எல்லாமே நன்மைக்கு எதுவாய், தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கு எதுவான காரியங்களையே கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். அதுதான் தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அப்ப தேவனிடத்துல நெருங்கி வர வர அவருடைய சித்தமே நம்முடைய எண்ணமாய் மாறிவிடும், வாஞ்சையாய் மாறிவிடும், ஆசையாய் மாறிவிடும். அல்லேலூயா. தாவீது சொல்லுகிறான், இந்த வேதமே எனக்கு மன மகிழ்ச்சியாய் இருக்கிறது, இதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்றாரு. அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு போதும், நான் வீண் சிந்தைகளை நான் வெறுக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றிலிருந்து ஒரு தீர்மானம் எடுங்க. ஒரு நாளில் எத்தனை முறை நீங்கள் தேவனுக்கு ஏற்ற சிந்தை கொண்டவர்களாய், தேவனுடைய சித்தத்தை மட்டுமே யோசிக்கிறவர்களாய் இந்த உலகத்துல நீங்க வாழுகிறீர்கள்? அப்படின்னு சொன்ன என்ன? தேவ சித்தம்னா ஒன்லி பரலோகத்துக்கு எப்படி ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணுகிறது, அப்படிதான் இருக்குமா? அப்ப நமக்கு ஒன்றும் சந்தோஷம் இல்லையா? நமக்கு ஒன்றும் அதுல ஒன்றும் லாபம் இருக்குமா? அப்படி கேள்வி வருதா? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய சித்தமெல்லாம் என்ன தெரியுமா? நாம் இந்த உலகத்தில் அவன் நாமம் தரித்து பரிசுத்த ஆவியினாலே முத்தரித்து இயேசுவின் இரத்தத்தானாலே கழுவப்பட்ட உனக்கு தேவன் சகல மேன்மைகளையும் கனத்தையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நிறைவுமே தேவன் வைத்திருக்கிறார். அந்த எண்ணம் தான் உன்னை சுற்றி சுற்றி வரும். அதுதான் தேவ சித்தம். அதுக்கப்புறமா அந்த வாஞ்சி எண்ணங்களை உன்னை கொடுத்து
தேவன் இந்த உலகத்துக்கு தம்மை நம்ம வாழ்க்கையிலிருந்து வெளிப்படுத்துவார். நீங்க வீண் சிந்தைகளை விட்டுடுங்க, பயப்படாதீங்க. உங்க வாழ்க்கை பற்றி பயப்படாதீங்க, எதிர்காலத்தை பற்றி பயப்படாதீங்க. பெரிய தேவன் நமக்கு இருக்கிறார். அவர் உங்களை கைவிட மாட்டார், உங்களை நடத்துவார். இயேசுவின் சிந்தை நிறைந்தவர்களாய் மாறுவோம், ஜெயம் பெறுவோம். ஆமென். பரிசுத்தமான பிதாவே, உங்களுடைய சிந்தைகளை உம்முடைய சிந்தைகளாய் மாற்றத்தக்க அந்த வல்லமை அபிஷேகம் இந்த காலையில் நம்முடைய பிள்ளைகள் மேல ஊற்றப்படுவதாக. யாரெல்லாம் வீணான சிந்தைக்குள்ளே பயத்தோடு, வியாதியோடு, கண்ணீரோடு, ஆண்டவரே என்று சொல்லி பல வித யோசனைகளோடு இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வீண் சிந்தைகளை இந்த காலையிலே நம்முடைய மனதிலிருந்து எடுத்து போடுவீராக ராஜா. பவுல் சொல்லுகிறதை போல கிறிஸ்துவின் சிந்தையினால் உடைய பிள்ளைகளை நிரப்ப வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கிறிஸ்துவின் சிந்தை உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டு கொள்ளட்டும். ஆசீர்வதிங்க. நாளிலே பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.